இந்த ஆன்மீகம் என்பது எல்லா உயிர்களுக்குமானதுன்னா இந்த மதம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கானது மட்டும்தான். மதம் வந்து எந்த ஒரு நாய்க்காவது பேய்க்காவது தேவைப்படுதா? ஏதாவது பறவைக்கு தேவைப்படுதா மதம்? ஆனா ஆன்மீகம் அனைத்திற்கும் தேவைப்படும். மதம் என்பது நீங்க போகக்கூடிய வெஹிக்கிள், வண்டி. ஆன்மீகம் என்பது அந்த வண்டி மூலியமா நீங்க போய் அடையக்கூடிய அந்த டெஸ்டினேஷன். இப்ப எப்படி நீங்க வந்து ஆன்மீகத்தையும் மதத்தையும் நாம் எப்படி ஒன்றுபடுத்த முடியும்? ஆதிசங்கர் இருந்த காலத்துல நார்த்ல இருந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சாதுக்களை அவர் வந்து ஒன்று திரட்டி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு 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 சங்கத்தை கிரியேட் பண்ணி இவ்வளவு ஒற்றுமையா இருக்குன்னு வந்த அந்த ஆதிசங்கரர் காலத்துல இருந்து இந்த பஞ்சாயத்து இருக்கு. அப்ப இதை புரிந்து கொண்டு ஒரு மனிதன் ஆன்மீகம் என்பது இட்ஸ் குவாண்டம் சயின்ஸ், இட்ஸ் பேஸ்ட் ஆன் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், லைஃப் சயின்ஸ், திருச்சிற்றம்பல கல்வி, ஆன்மா இஸ் ஈக்குவல் டு பீனியல் கிளாண்டை பற்றிய புரிதல். இந்த புரிதலை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தன்னை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்ப சொல்லுங்க, மனிதனுக்கானது மட்டும்தான் ஆன்மீகம்? மதம் தான் மனிதனுக்கானது மட்டும். ஆன்மீகம் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது, அனைத்து பிளானட்ஸ்க்கும் உண்டானது, அனைத்து கிரகங்களுக்கும் உண்டானது, அனைத்து நட்சத்திரங்களுக்கும் உண்டானது. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து